ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய வேத தியானத்துக்கென்று ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனம். 1 யோவான் 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனால் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தன்னை காக்கிறான். நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். காரணம், இந்த கடைசி நாட்களிலே பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று சொல்லி கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லி அநேக விதமான வழிகளிலே அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக அவன் போராடி கொண்டிருக்கிறான். பாவம் செய்ய வைத்து எப்படியாக இவனை தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரித்து விட வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறான். குறிப்பாக ஊழியர்களுக்கு விரோதமாய் அவன் அதிகமாய் போராடுகிறான். இவர்கள் ஊழியம் செய்வது நிமித்தம் தேவனை அறியாத அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். தேவனை அறிந்தவர்கள் விசுவாசத்தில் பலப்படுகிறார்கள், வல்லமையால் நிரப்பப்படுகிறார்கள் என்கிற ஒரு பொறாமையோடு எரிச்சலோடு அவன் ஊழியர்களுக்கு விரோதமாகவும் அதிகமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஊழியர்களை பாவத்திலே தள்ளும்படியாக அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட நாட்களிலே நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வசனத்தை அதிகமாக தியானித்து பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபித்து தேவ சமூகத்திலே எப்பொழுதும் தரித்திருக்கிறவர்களாக தேவனோடு நெருங்கி கிட்டி செறிகிற ஒரு நல்லதொரு உறவிலே நாம் இருக்கும்படியாக நம்மை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். கடலின் ஆழத்திலே காணப்படக்கூடிய நத்தை வகையைச் சேர்ந்த ஆயிஸ்டருங்கிற நத்தையானது அதுதான் சிப்பியை உருவாக்கி உள்ளே குடியிருக்கும். சிப்பி நத்தை என்று சொல்வார்கள். அந்த நத்தையானது அந்த சிப்பி, அதாவது மேண்டில்ம்பாங்க, அது கால்சியம் கார்பனேட்டால் ஆன ஒரு மேண்டில், ஒரு ஓடு, அந்த ஓட்டுக்குள்ளே குடியிருக்கும். அந்த ஓட்டுக்குள்ளே வேண்டாத துகள்கள், மண் துகள்கள், வேண்டாத நச்சு பொருட்கள், ஒட்டுண்ணிகள் இவைகள் உள்ளே வந்து விட்டால் அதனால் சரியாக உள்ளே வாழ முடியாது. அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உள்ளே இருக்காது. உடனே அது என்ன பண்ணும், ஒரு உறுத்தலை உணரும். ஏதோ ஒரு அன்ஈசினஸ், ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ணும். அப்போ உடனடியாக அது என்ன பண்ணும், கால்சியம் கார்பனேட் மற்றும் ஒரு வித புரோட்டீன் ஆகிய கான்சியோலின், இந்த கான்சியோலிங்கிற புரோட்டீன் இது ஒரு பசை போல ஒரு கலவையை உண்டாக்கி கடைசியில் அது ஒரு அந்த பொருள் மீது சுரக்கப்பட்டு பல அடுக்குகளாக அது காணப்படும். அதை தான் நேக்கர் என்று சொல்லுவார்கள். இப்போ இந்த நேக்கர் என்கிற பல அடுக்கு பொருளானது நாளடைவிலே அந்த வேண்டாத பொருட்களின் மீது, ஒட்டுண்ணின் மீது படிந்து பல அடுக்குகளாக அது மாறும். இது பல அடுக்குகளாக மாறுவதற்கு சில வருடங்கள் கூட ஆகலாம். 2 வருடம், 3 வருடம், 6 வருடம் இப்படி என்று சொல்லி பல வருஷங்கள் கூட ஆகலாம். கடைசியிலே அது ஒரு பெரிய லேயராக ஃபார்ம் ஆகியிருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை, அதுதான் முத்து, விலையேற பெற்ற முத்து, பல அடுக்குகளோடு காணப்படுகிற முத்து, பல வண்ணங்களில் காணப்படக்கூடிய முத்து. அந்த ஒளியானது அந்த அடுக்குகளின் வழியாக ஊடுருவி பாய்கிற பொழுது அந்த முத்தானது பளபளவென்று மின்னும். இப்படித்தான் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏதாவது ஒரு பாவம் உள்ளே நுழைந்து விட்டது என்று சொன்னால் நாம் அந்த பாவத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணி அதோடு ஒத்து போய் வாழ்ந்து விடக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம்.
ஆவியானவர் அந்த பாவத்தை உணர்த்துவார். அப்பொழுது நம்மை நாமே சரி பண்ணி கொள்ள வேண்டும். எப்படி அந்த நத்தைக்கு உறுத்தல் ஏற்பட்டு இப்படிப்பட்ட பொருட்களை சுரந்து அதை ஒரு முத்தாக மாற்றினதோ, அதே போல தேவ சமூகத்தில் நாம் ஜெபித்து வேத வசனத்தை நம்முடைய இருதயத்திலே பதிய வைத்து அதை தியானித்து நாம் அதை ஜெயமாக மாற்றி கொள்ள வேண்டும். நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனவே இந்த கடைசி நாட்களிலே நாம் நம்மை தற்காத்து கொள்வோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் தொடர்ந்து முன்னேறுவோம், ஜெயமெடுப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.